the bell icon on YouTube and don't miss another update. எங்கிட்டாச்சும் வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஐரோப்பாவுக்கு தூக்கம் வராது. ஆனா இப்ப துரதிர்ஷ்டவசமா ஐரோப்பாவுக்குள்ளேயே வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்கிற மாரி நிலைமை மாறிப்போச்சு. அப்படி இருந்து திருந்துற மாரி இல்ல. தொடர்ந்து பரவால்ல எங்ககிட்ட டிஃபென்ஸுக்கு செலவு பண்ண பணம் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் ஐரோப்பாவோட செயல்பாடு இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல உக்ரைனை வீழ்த்தினதுக்கு அப்புறம் நேட்டோ நாடுகளை நோக்கி ரஷ்யா முன்னேறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடிய நாடுகள் தான் நேட்டோவை ரஷ்யா எல்லைக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டோம் பத்தியா இந்த யுத்தத்தை பயன்படுத்தி அப்படின்னு ஒரு பக்கம் நின்று கை தட்டுறது. இப்படி கை தட்டினா ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவுக்கு கோபம் வரும். இன்னும் கடுமையா தன்னோட நிலைப்பாடை மாற்றத்தான் போறாங்க. ஆனா இதைத்தான் விரும்புகிறார்களா இல்லை அப்படியே செஞ்சு செஞ்சு பழகி போச்சான்னு தெரில. இப்போ அடுத்த கட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அமெரிக்க காட்டில் மழை. ஏன் அப்படின்னா ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கு தயாராக தான் இருக்கணும், எல்லாரும் ஆயுதங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு அமெரிக்க டிஃபென்ஸ் கம்பெனிகள் பூரா எவ்வளவோ ஆர்டர்கள் கையில் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஐரோப்பாவுக்கு மட்டுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணுற அளவுக்கு குமிஞ்சு கிடக்கு. நல்லா மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணி வெறும் யூஎஸ் ப்ராடக்டாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னமும் பத்தலையாட்டுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வரணும் அப்படிங்கிறக்காக அடுத்த விஷயத்தை எடுத்துட்டாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க, நிலத்தில் ரஷ்யா பாயும், அதாவது நேட்டோ எல்லைகளில் ரஷ்யா வந்துடும் உள்ளே வந்துரும்னாங்க. இப்போ கடலுக்கடியில் போயிட்டாங்க. கடலுக்கடியில் இருக்கக்கூடிய கேபிள்களை ரஷ்யான்னு மென்ஷன் பண்ணுறார்கள், சில சமயம் மென்ஷன் பண்ண மாட்டேறார்கள். ஒட்டுமொத்த எதிரி, நேட்டோவோட எதிரிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை ஈரானையும் தூக்கி உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்களோ என்னமோ. கடலுக்கடியே உள்ள கேபிள்களை கட் பண்ணுறதுக்கு ரஷ்யா திட்டமிடுது. அதுக்கான வேலைகள்லையும் இறங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. ஏறக்குறைய இதை ரஷ்யா செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இவர்களாக கதை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நார்ட் ஸ்ட்ரீம் 1 பைப்லைனை கட் பண்ணது மூலிமா அண்டர் வாட்டர் கேபிள்களை மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக மாற்றினதே இந்த யுத்தம் தான். அது ரஷ்யா பண்ணுச்சோ, அமெரிக்கா பண்ணுச்சோ, இல்லை வேறு சில நாடுகள் பண்ணார்களோ, ஆனால் அங்கே கை வச்சதுக்கு அப்புறம் தான் கடலடியே நிம்மதியாக பயணிச்சுக்கிட்டு இருந்த இந்த மாதிரி பைப்லைனோ கேபிள் லைனோ பெரிய அளவு ஆபத்து, என்னைக்கு வேணாலும் ஜோலி முடிஞ்சுச்சு அப்படிங்கிற நிலைமைக்கே மாறிச்சு. அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த கேபிள்கள் இப்போ முதல் முறை இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட செங்கடலில் பெரிய அளவில் கேபிள்கள் சேதப்படுத்தப்பட்டுச்சு. துண்டாக்க முடியலை, சேதப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் கம்யூனிகேஷன் பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகலை. ஒருவேளை அப்படி பெரிய அளவில் பண்ணிட்டார்கள் அப்படின்னா கம்யூனிகேஷன் லைன் டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் இப்போ இவங்க சொல்கிறது, அதாவது நேட்டோ வெளியிட்ட அறிக்கையில் ஐரோப்பா அமெரிக்காவை குறி வச்சு அந்த கேபிள் லைனை மட்டுமே ரஷ்யா துண்டிக்க போகுது. அதனால் முழு அளவில் நம்ம தான் பாதிக்கப்பட போகிறோம், இதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு முதல்ல தயாராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேபிள்களை போய் ரவுண்ட் த கிளாக் உட்காந்து பாதுகாக்கலாம் முடியாது. சரி, அதுக்கு மேலே வலுவான ஒரு அமைப்பை உருவாக்கலான்னா அதுவும் சாத்தியம் கிடையாது. அது நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைனை விட ஈஸியாக வெடிவரித்து தகர்த்தரலாம். இதுக்கு கூட பெரிய அளவு திட்டம் போடணும். ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு கூட திட்டங்கள் தேவையில்லை. அடுத்த கட்டம் என்ன பிளான், ஒருவேளை கட்டாச்சு அப்படின்னாலும் அது மல்டிபிள் கேபிள் லைன்ஸ் தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில யூனிட்டுகள் கட்டானாலும் வெவ்வேறு யூனிட்டுகளை வச்சு சேனல் மாற்றி கம்யூனிகேஷனை காப்பாற்றிக்க முடியும். அதையும் மீறி ஒட்டு மொத்தமாக போச்சு அப்படின்னா வேற வழியே இல்லை, சேட்டலைட் கம்யூனிகேஷனை நம்பி தான் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி 2 விஷயம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஏற்கனவே நேட்டோவோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இனி கடல் சார்ந்து அதிகரிக்கணும் அப்படின்ட்டாங்க. அதாவது இதுவரைக்கும் ஃபைட்டர் ஜெட்டோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ விற்று ஓஞ்சிட்டாங்களாட்டுக்கு. அடுத்து அமெரிக்கர்கள் கடலில் இருக்கக்கூடிய ஐட்டங்கள், போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அது போக கடல் அடியை கண்காணிக்கக்கூடிய விமானங்கள், இந்த மாதிரி ரகத்தை தட்டி விடணும்னு விரும்புகிறார்களாட்டுக்கு. இனி தட்டி விட்டே ஆவார்கள். வாய் வச்சுட்டார்கள், நேட்டோவும் ஊத ஆரம்பிச்சிருச்சு. இனி என்ன, வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். அடுத்த விஷயமா பார்க்கப்படுறது சேட்டலைட் கம்யூனிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஏற்கனவே எலான் மஸ்க்கு பெரிய அளவு டீல் போட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டாரு. உக்ரைனுக்குள்ளேயும் போயிட்டாரு. பல வெவ்வேறு கம்பெனிகள், அமெரிக்க கம்பெனிகளும் உக்ரைனுக்குள்ளே போயிருச்சு. அதே மாதிரி ஐரோப்பாவுக்குள்ளேயும் ரொம்ப வலுவாக எலான் மஸ்கோட கம்பெனி உள்ளே இருக்குது. இன்னும் பல அமெரிக்க நிறுவனங்கள் உள்ளே இப்போ சமீபத்தில் இந்த உக்ரைன் யுத்தத்தை பயன்படுத்தி உள்ளே போயிட்டாங்க.
அதில் மிகப்பெரிய அளவில் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை ஐரோப்பா முழுவதும் விரிவுபடுத்த விரும்புகிறார்களாட்டுக்கு. சும்மா விரிவுபடுத்த முடியுமா? கடலடியே ஓடிக்கிட்டு இருக்க கம்யூனிகேஷன் பூரா என்னைக்கு வேணாலும் ஆபத்து அப்படின்னு சொன்னால் உடனடியாக பேரலராக ஒரு டெக்னாலஜிக்கு ஓட எல்லாரும் விரும்புவார்கள். ஐரோப்பாவை கேட்கவே வேணாம். இமீடியட்டாக ஓடுவார்கள். நான் தான் ஏற்கனவே உள்ள வந்துட்டேனே அப்படின்னு எலான் மஸ்க்கு கல்லா கட்டுவார். அமெரிக்க கம்பெனிகள் ஐரோப்பாவுக்குள்ள நிறைய விஷயத்த சாதிக்கணும்னு விரும்பினார்கள். ஆனால் ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக போக முடியல. ஏன் அப்படின்னா நாங்களும் பெரிய ஆள், எங்ககிட்டயும் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு வாய் பேசக்கூடிய நாடுகள் தான் அமெரிக்காவை பார்த்து. அதனால்தான் மெல்ல மெல்லமாக இந்த யுத்தங்கள் மூலியமா அமெரிக்கா தான் சாதிக்குது ஐரோப்பாவுக்குள்ள. ரஷ்யா கிட்ட தோக்குதுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் ஐரோப்பாவுக்குள்ள இவர்களோட வருமானம் ரெவென்யூ அப்படிங்கிறது தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அக்ரிகல்ச்சரில் போகிறார்கள், மெடிசன், டிஃபென்ஸ், டெக்னாலஜி, இந்த மாதிரி எண்ணற்ற விவகாரத்தில் ஹோல்டு கம்மியாக இருந்துச்சு. அந்த ஹோல்டை பூரா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இந்த கடலடி கேபிள்களுக்கு ஆபத்து.